இந்த செஷனுக்கு உங்களை அன்போட வரவேற்கின்றேன். இந்த செஷன்ல ஃபீல்ட்ல எப்படி கேபிள் போடுறதுன்னு இங்க பார்ப்போம். இந்த செஷனோட முடிவில் உங்களால ஃபீல்ட்ல லேயிங் கேபிளை எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். தேவையான டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸை பார்ப்போம். சேஃப்டி டூல்ஸ், ஹெல்மெட், சேஃப்டி ஷூஸ், ஹேண்ட் க்ளோவ்ஸ், insulated tools, safety belt, wooden ladder, safety spectacles, tool kit, mounting screws, bolts and nuts, washers, tools, drilling machine, marking pen and nail, measuring tape, conduit pipes, clamps and pens etc. Suitable cables. Installation பண்ணும்போது DC or AC cable இல்லனா அதுக்கு யூஸ் பண்ற cables. கேபிளோட ஸ்ட்ரக்சர் பேர் கிராப்பர். இத IEC 6228 கிளாஸ் 5 ஸ்டாண்டர்ட் படி மெலிசா இருக்கும். டபுள் இன்சுலேட்டட் கேபிள்ஸ். கேபிளோட ஷீட்ஸ் கலர் Black, Blue, Red and Green. இந்த கேபிள்ஸுக்கு ஓசோன் ரெசிஸ்டன்ஸ், வெதர் அண்ட் UV ரெசிஸ்டன்ஸ், ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ட் டு ஆசிட் அண்ட் பேஸ்னு எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். AC கண்டக்டருக்கு 600 வாட் ஆர் 1000 வாட்டையும் DC கண்டக்டர்ஸ்க்கு 1800 வாட்டையும் நாமினல் வோல்டேஜா இருக்கும். ஃபீல்ட்ல லேயிங் கேபிள் பர்ஃபார்ம் பண்றத பார்ப்போம். முக்கால்வாசி சோலார் சிஸ்டம்ல பேசிக் கேபிள்ஸ் தான் இருக்கும். ஒரு சில சமயம் அதை தனியா வாங்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு போட்டோ வோல்டிக் சோலார் சிஸ்டங்களையும் சோலார் கேபிள்னு சொல்லப்படுற போட்டோ வோல்டிக் வயர் ஆர் போட்டோ வோல்டிக் கேபிள் தான் ரொம்ப முக்கியமான கேபிள். போட்டோ வோல்டிக் சோலார் சிஸ்டம். இந்த சோலார் பேனல்ஸ் மின்சாரம் உற்பத்தி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இதுக்கு தான் சோலார் கேபிள் தேவைப்படும். சோலார் கேபிள் 4mm அண்ட் சோலார் கேபிள் 6mm ஓட சைஸ்ல இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, கேபிளோட கோர் ஃபங்க்ஷனாலிட்டி அப்பதான், அதாவது ஒயர் அப்பதான் சோலார் கேபிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் ஒரு சில பேர் கேபிளும் ஒயரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கும் வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கு. சோலார் ஒயர்ன்றது ஒரு சிங்கிள் காம்போனன்ட்ஸ், இத கண்டக்டர்னு சொல்லுவாங்க. சோலார் கேபிள்ஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் வயர்ஸ் இல்லனா கண்டக்டர்ல அசம்பிள் ஆகி இருக்கும். ஃபீல்டுல லையிங் கேபிளை பர்ஃபார்ம் பண்றத பார்ப்போம். சோலார் ஒயரோட கரெக்ட் சைஸ் அண்ட் டெர்மினாலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது சோலார் ஒயர்ஸோட காமன் சைஸ் இஸ் AWG ஆர் அமெரிக்கன் ஒயர் கேஜ்ன்றது தான். உங்ககிட்ட கம்மியான AWG இருந்துச்சுன்னா அது பெரிய கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை கவர் பண்ணும். அதனால லோவர் வோல்டேஜ் டிராப் ஆயிடும். இந்த சோலார் பேனல் மேனுஃபேக்சரர் எல்லாமே பேசிக்கான AC ஆர் DC சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான சார்ட்ஸை சப்ளை பண்ணும். அவங்க கண்டிப்பா சோலார் சிஸ்டம்ல இருக்கிற கிராஸ் செக்ஷன் ஏரியால மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லணும். ஒயர் கேஜ் அண்ட் ஆம்ப்ஸ் ரேட்டிங். சோலார் பேனல் கேபிளோட எந்த சைஸ் யூஸ் பண்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்த சோலார் சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்றதே நம்ம யூஸ் பண்ற கேபிளோட சைஸ் தான். எல்லா எலக்ட்ரிக் ஒயரும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். உங்ககிட்ட இருக்கிற போட்டோ வோல்டிக் கேபிள் சோலார் பேனலை சப்போர்ட் பண்ற அளவுக்கு பெருசா இல்லனா அமெரிக்கன் ஒயர் கேஜ் படி சைஸ் பண்ணப்பட்ட போட்டோ வோல்டிக் கேபிள்ஸை வச்சு கேஜ் ஸ்கேலை எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜுக்கு SWGக்கு காமனா கிரேட் பிரிட்டன்ல யூஸ் பண்ண சீரீஸ் BS 37371964. இப்போ இந்த ஸ்டாண்டர்டை எடுத்துட்டாங்க. இப்போ சிஸ்டமோட பேசிக் என்னன்னா மில் ஆர் 0.001 இன்ச்சஸ். ஒரு AWG ஒயரோட கேஜ் நம்பர் கம்மியா இருந்தா ரெசிஸ்டன்ஸும் கம்மியா இருக்கும். அப்புறம் சோலார் பேனலோட கரண்ட் ஃப்ளோவும் சேஃபா வரும். ஒவ்வொரு PV கேபிளுக்கும் வேற வேற கேஸ் சைஸ் இருக்கும். ஒவ்வொரு கேஸ் சைஸுக்கும் மேக்ஸிமம் கரண்டோட அமௌண்ட்டை வச்சுதான் AMP ரேட்டிங் இருக்கும். இது கேபிள்ல சேஃபா போகும். இப்போ கேபிள் லேயிங் இல்லனா கான்டிட் பைப், வயரிங், கேபிளை கனெக்ட் பண்றதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அண்ட் கலர் கோட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூஃப் டாப்ல இருக்கிற AGBல இருந்து வெளியில ஒயர்ஸ் வந்ததுன்னா அதை ஃப்ளோருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கான்டிட் பைப் வயரிங்க ப்ரிப்பேர் பண்ணணும். தேவைக்கேற்ற டிஸ்டன்ஸ்ல கான்டிட் பைப்பை வச்சு அதுல செட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒயரை கண்டக்ட் பைப்புக்குள்ள ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணி மொத்த லென்த்துக்கு அதை செட் பண்ணணும். சோலார் இன்வெர்டர்ல இருக்கிற சோலார் போட்டோ வோல்டிக் இன்புட்டோட ஒயர் எண்ட்ஸை அதுல சரியா பார்த்து கனெக்ட் பண்ணணும். டிராவிங்ல இருக்கிற மாதிரி DC டிஸ்கனெக்ட்ஸை சரியா இன்ஸ்டால் பண்ணணும். 250 WP சோலார் பேனலை பேரலா கனெக்ட் பண்ணா சூரிய ஒளி பட்டு 30 volts DC அவுட்புட் வோல்டேஜை அதை டெவலப் பண்ணும். இந்த வோல்டேஜை டிஸ்கனெக்டர் மூலமா AGPக்கு போயிடும். AGPக்கு வர அவுட்புட்டை டிஸ்கனெக்டர் மூலமா சார்ஜ் கண்ட்ரோலருக்கு இன்புட் வந்துடும். அதன் பிறகு
சார்ஜ் கண்ட்ரோலரோட அவுட்புட் பேட்டரி பேங்குக்கு வோல்டேஜா வந்து பேட்டரிஸை சார்ஜ் பண்ணும். அதன் பிறகு டிஸ்கனெக்டர் மூலமா பேட்டரி வோல்டேஜ் இன்வெர்ட்டருக்கு இன்புட்டா வந்து சேர்ந்துரும். இன்வெர்ட்டர் பேட்டரி பேங்க்ல இருந்து டிசி வோல்டேஜை எடுத்து 230 வாட்ஸ் ஏசி 50 ஹெர்ட்ஸ் ஏசி அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணும். கேபிள் லேயிங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க MOUவோட இருக்கிற சோலார் போட்டோவால்டிக் இன்டகிரேட்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் தான் பண்ணணும். அதாவது இன் பிளான் ட்ரைனிங். சோலார் போட்டோவால்டிக் அரே ஃபீல்ட்ல இருந்து சென்ட்ரல் இன்வெர்ட்டர் ரூம்க்கு கேபிளை போடணும். கேபிள் ப்ரிகாஷன்ஸ். கேபிளை ஹேண்டில் பண்ணும்போது பாதுகாப்பு உடை போட்டுக்கிறது அவசியம். ஒரே கலர் ஒயர்ஸா தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது ரெட் டு ரெட், பிளாக் டு பிளாக். கேபிள் கனெக்டர்ஸ் எப்பவும் மேலதான் இருக்கணும். ஒழுங்கான ரேட்டிங் இருக்கிற கேபிள்ஸா தான் யூஸ் பண்ணணும். கான்டெக்ட்குள்ள போற மாதிரியான கேபிள்ஸை தான் போடணும். எப்பவும் போட்டோவால்டிக் மாடல் கனெக்டரோட இல்லனா அதோட சேர்ந்த போட்டோவால்டிக் வயரிங்கையும் எனர்ஜைஸ்டா இருக்கும்போது அதை நம்ம எக்காரணத்துக்காகவும் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. ரீகேப். இந்த செஷன்ல எப்படி ஃபீல்டில் லேயிங் கேபிளை போடணும் என்றதை கத்துக்கிட்டு இருப்போம். உங்க எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு செஷன்ல புது கான்செப்டோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.